அண்ணி எல்லாம் வந்து ஐகானிக். இப்ப நினைச்சா எழுதவே முடியாது அது மாதிரி கேரக்டர்ஸ். வாட் ஐ டிட் இன் கனடா ஆல்சோ வாஸ் லைக் தட். எனக்காகவே எழுதுவாங்க, இன்னைய வரைக்கும் அதை பத்தி பேசுவாங்க. இது நான் ஏதோ நான்றதுனால சொல்லல. அப்போ அந்த மாதிரி டெலிவிஷன்ல பாசிபிலிட்டி இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு மாமியார் ஒரு மருமகள், மாமியார் கேட்டவங்களா இருப்பாங்க, இல்ல மருமகள் கேட்டவங்களா இருப்பாங்க. மாமியார் நல்லவங்களா இருந்தாலும் அவங்க வீட்டுல வேற யாரோ கேட்டவங்களா இருப்பாங்க. இது இப்படியே ஆயிடுச்சு. அது இன்றைய டெலிவிஷன். போனேன், அந்த ராக்ஷா பந்தன் எல்லாம் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் why don't you come and visit our set? He said, I went inside. பார்த்தா ஒரு இருட்டு. என்ன எல்லாரும் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஒரு டார்ச் லைட் இப்படி அடிச்சாங்க. பார்த்தாங்க பிரசாந்த் நீலம். என்ன எல்லாரும் வீட்டுல என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். படம் தானே எடுத்துருக்கீங்க, படத்துக்கு லைட்டும் எடுத்தீங்க, எப்படி வீட்டுல எல்லாரும் உட்காந்துருக்கீங்க? யாருக்கு தெரியாது என்ன சப்ஜெக்ட், நமக்கு தெரியாது. அப்போ உங்க ஹீரோ இப்ப தோத்து போயிட்டாரா? அப்படியே பிஜிஎம் போட்டுடலாமா மேம்? நான் என் வயசு அவருக்கு, அதனால we were friends. ஸோ நிறைய வந்து நக்கல் கிண்டல் சிரிக்கிறது, இந்த விளையாட்டுத்தனமா பேச, இதெல்லாம் எங்க ஏஜுக்கு ஏத்த மாதிரி நிறைய அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் தான். அப்போ கூட நடிச்சது வந்து ஆக்சுவலி யார் தெரியுமா அந்த படம் டைரக்ட் பண்ணாங்க? அப்போக்கு சமுத்திரக்கனி அவர் டைரக்ட் பண்ண படம் அது. அப்போட நான் நடிச்ச படம், நான் அதுல வில்லன். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ், பொலிட்டீஷியன், டான்சர் மாளவிகா மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்படிதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சந்தோஷமா இருக்குமோ இல்லையோ தெரியல, ஆனா சந்தோஷமா இருக்கிற முயற்சியில எப்பவுமே இருப்போம். ஏன்னா மனசு சந்தோஷமா இருந்தாதான் அது முகத்துல தெரியும் இல்லையா? அகற்றின் அழகு உள்ளுக்குள்ள நல்ல உணர்வுகளை வச்சுக்கிட்டோம்னா, பாசிட்டிவா இருந்தோம்னா அது வந்து பிரதிபலிக்கும் முகத்துல, நம்மளுடைய ஸ்கின் ஹேர்ல. ஆமா, அந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர்க்கெல்லாம் நம்ம வருவோம் மேம். அது கண்டிப்பா அவசியமா கேட்க வேண்டியதுதான். பட் அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம கண்டிப்பா மனசளவுல நம்ம ஹாப்பியா இருக்கணும். எவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள் இல்லைனாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நம்ம ஹாப்பியா வச்சுக்கணுங்கிற ஒரு விஷயம். இப்ப முன்னாடியில இருந்தே நீங்க டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, மியூசிக், மூவி, சீரியல், அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் வந்திருக்கீங்க, ஃபேமிலி, இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்து மேபி ஃப்ரம் யோர் டீன்ஸ் இது வரைக்கும் டில் யோர் 40s எப்படி மேம் லைஃபை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? நான் பெருசா பிளான் பண்ணி வாழ்ந்தது இல்லை. அன்னைக்கு என்ன வருதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். சின்ன வயசுல வீட்டுல வந்து நமக்கு என்னெல்லாம் நம்மளுடைய பண்பாடு என்ன இருக்கு, நம்மளுடைய கலாச்சாரம் என்ன இருக்கு, இது வந்து சின்ன வயசுல வீட்டுல வந்து ஸ்கூல்ல பண்ற மாதிரி அது பாடம் சொல்லி கொடுத்து பண்ண போறது இல்லை. ஆனா ஒரு மாதிரி அதை இன்டைரக்டா நமக்குள்ள அதை புகுத்திட்டே இருந்தாங்கன்னா அது பிற்காலத்துல வந்து வாழும்போது அது பிரதிபலிக்கும். எதனால அப்பா அம்மா பேச்சு கேட்கணும்னு சொல்றாங்க? பொய் சொல்லாதன்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க, யாரையும் ஏமாத்தாதன்னு சொல்லுவாங்க, எல்லாருக்குமே நல்லதையே நினைச்சுக்கோன்னு சொல்லுவாங்க, யாருக்குமே கெடுதல் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம பண்பாடுல வந்தது இல்லையா? இது வந்து நமக்குள்ள அது போக 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 அப்புறம் நமக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட கேட்கறதுக்கு நமக்கு நேரமும் இருக்காது, அந்த வயசும் இருக்காது. அப்போ இதெல்லாம் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் ஹவ் யூ ஆர் ப்ராட் அப். எனக்கு வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான். எங்க அப்பா வந்து பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எங்க அப்பாவுக்கு தமிழ் இலக்கியத்துல நிறைய ஆர்வம் உண்டு, அதனால நிறைய எழுதுவாரு. அவர் எழுத்தாளராகவும் இருந்தாரு. அவர் இந்த சிறுகதைகள்லாம் எழுதுவாரு. கூடவே வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் இந்த டேக்லைன்லாம் எழுதுவார். ஏன்னா எல்லா ஆட் ஏஜென்சியும் பெங்களூர்ல இருக்கும். தமிழ் ஆடா இருந்தாலும் எழுத்து இங்கேருந்து தான் போகும். அது மாதிரி அவரு எழுத்தாளராகவும் இருந்தார். அவருக்கு வந்து நாடகம்னா ரொம்ப பிரியம். அது மாதிரி சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து இந்த சிவசங்கரி, ஜெயகாந்தன், இவங்கள்லாம் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாது. ஆனாலும் டி ஜானகிராமன் இவங்க கதையெல்லாம் வந்து படிக்கணும், இல்ல படிச்சு சொல்லுவார். இந்த மாதிரி வளர்த்தாருப்பா. எங்க அம்மா வந்து மியூசிஷியன் அண்ட் டான்சர். அவங்களும் வந்து சென்னையில வளர்ந்தவங்க, ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல படிச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு கொடுத்த ஒரு சைல்ட்ஹுட்னு சொல்றதா, டீனேஜ்ன்னு சொல்றதா, அதுல வந்து எப்பவுமே படிச்சுட்டே இருக்கணும்லாம் யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க வீட்டுல. எங்க அப்பா வந்து ஒரு நல்ல மார்க் வாங்க அவ்வளவுதான் சொல்லுவாரே தவிர்த்து 100க்கு 100 வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர்லாம் கிடையாது. உனக்கு பிடிச்சதை செய்யும் தான் எப்பவுமே சொல்லுவார்.
ஸோ இந்த மாதிரி ஒரு வளர்ப்பு. எனக்கு ஒரு அக்கா, நாங்க 2 பொண்கள் தான். இப்போ நீங்க ஒரு இஃப் யூ கோ பேக் சம் 45 இயர்ஸ் இல்ல, இப்ப இருக்கிற மாதிரியே அப்ப நிலைமை இருந்தது இல்லையா? ஆண் பெண் வேறுபாடு நிறைய இருந்தது. இப்ப குறைஞ்சிருக்கு. அதுக்காக மொத்தமா போயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். குறைஞ்சிருக்கு. பட் என்ன மாதிரி மேம் நீங்க அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா மேம்? அந்த ஆமா, இப்ப சொல்லும்போது மத்தவங்க வீட்டுல வந்து எனக்கு கிடைச்ச என்கரேஜ்மெண்ட் மத்தவங்க, இப்ப என்ன நான் மட்டும் நல்லா நடிக்கிறேன்னு நான் நினைச்சுக்கிட்டேன்னா என்ன போல முட்டாள் யாருமே கிடையாது. எனக்கு வந்து அதுக்கு ஏத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால என்னுடைய கலை வந்து அது வெளிப்பட்டுச்சே தவிர, நான் ஏதோ எனக்கு மட்டும்தான் டேலண்ட் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டா அது பைத்தியக்காரத்தனம் இல்ல. அந்த மாதிரி நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சது 8வது வயசுல, 8, 9வது வயசுல. அப்போ வந்து ஐயோ, சினிமாக்கு அனுப்புறாங்களா வீட்டுலன்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து அப்படியெல்லாம் போவே கூடாது. என்ன படிக்கிறத விட்டுட்டு என்ன சினிமா வேண்டி கிடக்கு, நடிப்பு வேண்டி கிடக்கு. உங்க 2 பேருக்கும் அறிவு இல்லையான்னு எங்க அப்பா அம்மாக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. யாராவது கொண்டு போய் பொண்ண சினிமால விடுவாங்களான்னு. அது மாதிரி எங்க அக்கா டான்ஸ் படிக்கும் போது டான்ஸுக்கே நிறைய ஆப்போசிஷன் இருக்குமா. கிளாசிக்கல் டான்ஸ் படிச்சாலே எதுக்கு குடும்ப பொண்களுக்கு எதுக்கு டான்ஸ்னு பேசினவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அந்த மாதிரி காலகட்டத்துல வளர்ந்தவங்க நாங்க. அதனால அப்போ ஃபார் சோ மெனி இயர்ஸ் அகோ ஃபார் மை ஃபாதர் டு ஹேவ் பின் லைக் த வே ஹி வாஸ், உனக்கு பிடிச்சது செய்யின்னு சொல்றது, இல்ல உனக்கு டான்ஸ் பிடிச்சா டான்ஸ் பண்ணுன்னு சொல்றது, இல்ல நடிப்பு பிடிச்சா நடின்னு சொல்றது வந்து பெரிய விஷயமா இருந்தது அப்போ. அதே மாதிரிதான் வக்கீலுக்கு படிக்கிறேன்னு சொன்னா பெரிய என்கரேஜ்மெண்ட் எல்லாம் அப்ப இருக்காது இல்லையா? ஏதோ ஒரு பிஏஓ பிகாமோ படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. வக்கீலுக்கு படிச்சு நீ வக்கீல் ஆகி அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சட்டம் பேசி உரிமை பேசி யாருக்கு பண்ணுங்க இந்த பிரச்சனையெல்லாம் இல்லையா? So that was the times. Those were the times. It seems like it was not some 1000 years ago. 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் சொல்றேன். பட் உலகம் ரொம்ப வேற மாதிரி இருந்தது அப்போ. சோ அந்த மாதிரி அந்த அவங்க வளர்க்கும் போதே வந்து தைரியத்தை கொடுத்து, நம்ம வந்து ஒரு பெண்ணா இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து குறைவுன்ற ஒரு மனப்பான்மையோ இல்ல வந்து ஆண்களோட போட்டியிட முடியாதுன்னு நினைக்கிறதோ இது எதுவுமே கிடையாது எங்களுக்கு. We were raised as equals. That way I think that's what has brought me where I've come. ஏன்னா இப்ப நம்ம 8 வயசுலயே படத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லும்போது ஒரு டிசிஷன் எடுக்கும் போதெல்லாம் அங்க நீங்க எடுத்திருக்கீங்களா மேம் டிசிஷன்? சினிமாலயா இருந்தாலும் டிசிஷன் நான் எடுக்கல, அவங்க தான் எடுத்தாங்க. எதுக்கு இத சொல்றேன்னா, நமக்குள்ள எதை பத்தியும் பயம் இருக்கும். தப்பு பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இவ்வளவுதான். இதை தாண்டி எது செஞ்சாலும் வந்து அதுல தவறு இல்லைன்றது இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் அப்பா அம்மா கொடுத்ததுனாலதான் வந்து அப்புறம் நம்ம வாழ்க்கையில நம்ம தி சாய்ஸஸ் வி மேக், நம்ம செலக்ட் பண்ணிக்கக்கூடிய நம்மளுடைய ப்ரொஃபஷன் ஆகட்டும் இன்னொன்னு ஆகட்டும் அதெல்லாம் அது மேல டிபெண்ட் ஆகும். இப்போ எங்க அப்பா வந்து எனக்கு அந்த 8-10 வயசுலயே வந்து ஸ்கூல் டிபேட்டுக்கெல்லாம் அனுப்புவார். நல்லா பேசுறீங்கன்னு இன்னைக்கு எல்லாரும் சொல்றீங்க. அது மாதிரி நான் வக்கீல் படிச்சேன். சோ இதெல்லாமே வந்து வீட்டுல பாட்டி கிளாஸ் அனுப்புவாங்க. உங்களோட சைல்ட்ஹுட் எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்புறம் காலேஜ் முடிச்சிட்டீங்க அண்ட் தென் படங்கள், கன்னடா படம், தமிழ் படம் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்கும் சினிமாக்குமான கனெக்ஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? ஏன்னா வெரி யங் ஏஜ்ல வந்தீங்க. அப்போ சினிமானா என்னன்னு கூட மேபி தெரிஞ்சிருக்காது. ஓகே சினிமா இப்படிதான் ஒர்க் ஆகுமா, இண்டஸ்ட்ரி இப்படிதான் இருக்குமான்னு தெரிஞ்சிருக்காது. பட் தென் growing ஏஜ்ல you would have understand a lot of things. So how is your connection? And one of the finest directors கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, கமர்ஷியல் டைரக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. நான் வந்து முதல்ல நடிச்சது ஜிவி ஐயர்னு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் கன்னடால. அவரு அப்புறம் வந்து 80sல ஃபேமஸ் ஆனது வந்து ஆதிசங்கரான்னு ஒரு சமஸ்கிருதத்துல படம் எடுத்தார். So he became famous for that. So that's how I started. I started with him. Child artist நான் few films தான் பண்ணேன், பெருசா பண்ணல. எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது என்னமோ அந்த வயசுல நமக்கு அது வந்து பெருசா பிடிபடல. அதுக்கப்புறம் நான் படிக்க போயிட்டேன். ஹீரோயினா ஆரம்பிச்சது மலையாள படத்துல தான். நான் வந்து தெய்வத்தின்டே விகிருதிகள், தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் லெனின் ராஜேந்திரன். அவருமே ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டைரக்டர். அவர் கூட தான் ஆரம்பிச்சேன். அதுல வந்து 2 பேர் எனக்கு இன்னைய வரைக்கும் என்ன வந்து அவங்க இருந்தாலும் இல்லாட்டியும் எப்படியோ ஒரு விதத்துல அவங்க என்ன கைட் பண்றாங்கன்னே தோணும். அது ஒண்ணு ரகுவரன், எனக்கு அப்பாவா நடிச்சாரு. 2வது அதுல ஸ்ரீவித்யான்னு ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க வந்து எம்எல்பி அம்மாவோட பொண்ணு. அவங்க ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க சீக்கிரமா போயிட்டாங்க. ரகுவரனும் அதே மாதிரிதான். சோ அவங்க 2 பேரும் எனக்கு அப்பா அம்மாவும் நடிச்சாங்க. சோ அது ஆரம்பமே அது மாதிரி இருந்துச்சு. ஆனா போக போக என்ன ஆச்சு சௌபர்ணிகா, ஐ திங்க் when I was 20 or so, 18 or 20, கன்னட படங்கள் நிறைய நடிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து பெருசா அது கனெக்ட் ஆகல. அதாவது நான் வந்து படிச்சுட்டு இருந்தது லா.
ஆனா நடிச்சிட்டு இருந்தது கமர்ஷியல் படங்கள்ல. ஸோ அது எனக்கு பெருசா அந்த அந்த கனெக்ஷன் எனக்கு ஏற்படல. என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம? ஏன் இந்த மாதிரி சாங், டான்ஸ் எல்லாம் பண்றோம்? நம்ம கேரக்டருக்குன்னு ஒரு அதுக்கு தேவையான ஒரு வெயிட்டேஜ் இல்லையே. சும்மா ஒரு ஹீரோயினா இருப்போமே. இது மாதிரி எல்லாம் ஐ ஹேட் a lot of these conflicts in the mind. So at one point I stopped. I told my father, I don't think I can continue doing this. நான் படிச்சுட்டு நான் பேசாம வக்கீல் ஆயிடுறேன். சரி உனக்கு என்ன இஷ்டமோ பண்ணுன்ட்டார் அவரும். But I returned to acting with television. As soon as I finished law college வந்து 5 வருஷம் என்னோட கோர்ஸ். அதாவது 12வது படிச்சதுக்கு அப்புறம் லா காலேஜ்ல 5 வருஷம் படிச்சேன் நான். கிராஜுவேஷனுக்கு அப்புறம் ஹாலிடேஸ்ல வந்து ஒரு டெலிவிஷன்ல டிஎன் சீதாராம்னு ஒரு டைரக்டர், ரொம்ப பெரிய டைரக்டர், கன்னடாவில் ரொம்ப பெரிய பேர். அவரோட சீரியல்ல நான் நடிச்சேன். இந்த தினமும் வருதே இப்போ இப்போ என்ன தினமும் இல்லை, எப்போ வேணாலும் பாத்துக்கலாம் இல்லையா, பிஞ்ச் வாட்சிங் எல்லாம் பண்ணலாம் OTTல. அப்பெல்லாம் இந்த தினமும் வர சீரியல்ன்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. நான் சொல்றது 1999ல. ஸோ தட் வாஸ் அ பிக் திங் அட் தட் டைம், 25 years ago. அதுல நான் நடிக்க ஆரம்பிச்சேன். தட் கேரக்டர் காட் ஆன். ஐ பிகேம் வெரி ஃபேமஸ் இன் கன்னடா. அதுக்கப்புறம் வந்து பாலச்சந்தர் சார் தமிழ்ல கூப்பிட்டு அண்ணியில நடிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் ஐ கேம் பேக் டு ஆக்டிங். ஒன்னொன்னா அதுக்கப்புறம் படங்கள், டெலிவிஷன், அதுக்கப்புறம் டாக் ஷோ, இப்படி இன்னைய வரைக்கும் வந்தாச்சு, KGF வரைக்கும். பட் இப்போ அந்த கனெக்ஷன் ஃபீல் ஆகுதா மேம் உங்களுக்கு? பேக் தென் 18 வயசுல ஓகே அது இது இல்ல. அதுக்கப்புறம் when you started doing serious roles, I was able to immediately connect. அண்ணி எல்லாம் வந்து ஐகானிக். இப்ப நினைச்சா எழுதவே முடியாது அது மாதிரி கேரக்டர்ஸ். வாட் ஐ டிட் இன் கனடா ஆல்சோ வாஸ் லைக் தட். எனக்காகவே எழுதுவாங்க. அண்ட் இன்னைய வரைக்கும் அதை பத்தி பேசுவாங்க. இது நான் ஏதோ நான்றதுனால சொல்லல. அப்போ அந்த மாதிரி டெலிவிஷன்ல பாசிபிலிட்டி இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைமும் இருக்கிறதுல. பாவம், அவங்க ஒரு நாள்ல 2 எபிசோடு எடுக்கணும்ன்றாங்க, கடற்கரை ஷூட்டிங் பண்றாங்க, எழுத்துக்கு டைம் இல்ல, அந்த கேரக்டர் வந்து அதுக்கு கொடுக்க வேண்டிய சீரியஸ்னஸ் இல்ல. அன்பார்ச்சுனேட்லி டெலிவிஷன் இஸ் பிகம் யூ நோ வாட், ஒரு மாமியார் ஒரு மருமகள். மாமியார் கேட்டவங்களா இருப்பாங்க, இல்ல மருமகள் கேட்டவங்களா இருப்பாங்க. அந்த மாமியாருக்கு மாமியார் நல்லவங்களா இருந்தாலும் அவங்க வீட்டுல வேற யாரும் கேட்டவங்களா இருப்பாங்க. ஸோ இது இப்படியே ஆயிடுச்சு. அது இன்றைய டெலிவிஷன். அது நான் யாரையுமே அது குத்தமும் சொல்ல முடியாது. அது அப்படி நடந்துட்டு இருக்கு. நடக்கட்டும், எத்தனை வருஷம் நடக்கும். அண்ட் இன்றைய ஆடியன்ஸ் பொறுமையும் இல்லைன்னு தோணுது சௌபர்ணிகா. நான் இப்பதான் அவர்கிட்ட இவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் இவ்வளவு நேரம் பேசினாலாம் கேட்பாங்களான்னு. ஏன்னா 30 செகண்டுக்கு மேல யாருக்குமே பொறுமையே இல்லையே. ஒரு ரீல் மொத்தமே 90 செகண்ட்ஸ் தானே. 30th செகண்டுக்கு ஆஃப் பண்ணிட்டு அடுத்த ரீலுக்கு போயிடுறோமே நம்ம. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், யாருக்குமே பொறுமை இல்ல. இன்னைக்கு கேட்டீங்கன்னா இல்ல இனிமே கேட்டீங்கன்னா அப்படி ஆகாது. இப்போ சரோஜம்மா வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க, சரோஜா தேவி. அவங்க வந்து ஐகான் இல்லையா தமிழை பொறுத்த வரைக்கும். கன்னடா எங்களுக்கு எல்லாம் she was an icon. அதனால இன்னைய வரைக்கும் we were celebrating her. அடுத்த ஜெனரேஷனுக்கு அது மாதிரி யாராவது இருப்பாங்களான்னா தெரியல. ஏன்னா அதுவுமே ஃபிளீட்டிங்கா தான் இருக்கும். ஒரு மாசம் ஃபேமஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் அடுத்தவங்க வந்துருவாங்க. பேக் டு யுவர் மூவிஸ். நீங்க பண்ண படத்துல சீரியஸான ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்களா மேம்? உங்களுக்கு ரொம்ப நீங்க ரசிச்சு பண்ண ஒரு ரோல்னா which would it be? Normally accept films easily. If I do, then I like what I'm doing. If I don't like what I'm doing, I won't do it. அந்த கிளாரிட்டி அப்பவே வந்துருச்சு, 20 வயசுல வந்துருச்சு. அது நிறைய இருக்கு. அது மாதிரி நான் வந்து நிறைய ரசிச்சு நடிச்ச படங்கள், ரொம்ப கம்மியா நடிச்சிருந்தா கூட நிறைய. இப்போ இந்த லோகேஷ் கனகராஜோட கைதின்ற படம், அது பெருசா எனக்கு கேரக்டர் கிடையாது. அவர் லோகேஷ் போன் பண்ணும்போது லோகேஷே யாருக்கும் தெரியாது. இப்பதானே அவர் கூலி டைரக்டர். அப்ப அவரை யாருக்குமே தெரியாது. அவர் எனக்கு போன் பண்ணும்போது என் படத்துல வந்து பெண்களே இல்ல, நோ விமென் கேரக்டர்ஸ், உங்க கேரக்டர் மட்டும் தான் நான் எழுதிருக்கேன், நடிக்கிறீங்களான்னு கேட்டாரு. லென்த் பெருசா இருக்காது, நடிக்கிறீங்களான்னு கேட்டாரு. நீங்க வந்து எனக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்றதா இருந்தா நான் நடிக்கிறேன், 1 நிமிஷம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் வந்தது. பட் தென் ஹி டிட் ஜஸ்டிஸ். நோ, லோகேஷ் டிட் ஜஸ்டிஸ் டு தட் ரோல். அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு. நான் இப்போ ஒரு ஃப்ரீடம்னு ஒரு படம் நடிச்சேன். சசிகுமார் அதுல வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. அந்த படமுமே வந்து நான் ரொம்ப ரசிச்சு நடிச்சேன். ஏன்னா அது ஒரு வக்கீலோட கேரக்டர்ன்றதுனால மட்டும் இல்ல, அந்த படத்துல வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. எனக்கு பிடிக்காம நான் எதுவுமே நடிக்கிறது இல்லை, எல்லாமே பிடிச்சதுதான். ஈவன் KGF, ஐ டெல் யூ தி ஸ்டோரி ஆஃப் KGF ஆல்சோ. எனக்கு வந்து யஷ் இஸ் வெரி டியர் டு மீ, ஹி இஸ் மை பிரதர். ஸோ நான் வந்து ஒரு ரக்ஷா பந்தனுக்கு அவனை பார்க்க போயிருந்தேன். நீ வந்து இதுக்கு வந்திருக்கா அந்த செட்டுக்கு, நான் வீட்டுல இருக்க மாட்டேன், யூ கம் டு த செட். அப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கலன்னு நினைக்கிறேன், கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ நான் அங்கே போனேன், அந்த ரக்ஷா பந்தன்லாம் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் why don't you come and visit our set? He said, I went inside. பார்த்தா ஒரு இருட்டு. இன்னும் எல்லாரும் வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஒரு டார்ச் லைட் இப்படி அடிச்சாங்க, பார்த்தா அங்கே பிரசாந்த் நீலம்.
என்ன எல்லாரும் வீட்டுல என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். படம் தானே எடுக்கிறீங்க, படத்துக்கு லைட் வேணுமே, ஏன் எப்படி வீட்டுல எல்லாரும் உட்காந்துருக்கீங்க? யாருக்கு தெரியாது என்ன சப்ஜெக்ட், நமக்கு தெரியாது. எல்லாம் ஒரே கறி பூசி வேற உட்காந்துருக்காங்க. என்ன ஏற்கனவே இருட்டு, இதுல முகமே தெரியாத அளவுக்கு வந்து அந்த டஸ்ட் இருக்கும்ல, அந்த மைண்ட் டஸ்ட், இதெல்லாம் முகத்துல பூசி என்னத்துக்கு, என்ன யாரு உங்க படத்தை யார் பார்க்க போறாங்கன்னுங்கிற அளவுக்கு பேசுவேன் நான். அப்புறம் பிரசாந்த் கேட்டேன், நான் குத்துக்கல்லாட்டம் வந்து உட்காந்துருக்கேன் உன் செட்ல, எனக்கு வேலை இல்லையா அந்த படத்துலன்னு கேட்டேன். எங்க படத்துல லேடிஸே இல்லட்டார் அவரு. யாருமே லேடிஸே கிடையாது, ஸ்ரீநிதி ஷெட்டி, அதுக்கப்புறம் அந்த அம்மாவா நடிப்பாங்களே இந்த யஷிகா அம்மா, இவங்க 2 பேர் தான் எங்க படத்துல லேடிஸே கிடையாது. நான் ஸ்ரீநிதி ஷெட்டி கேரக்டரும் நடிக்க முடியாது, அந்த அம்மா கேரக்டரும் நடிக்க முடியாது. சரி போ, என்ன வெல்லாம என்ன படம் எடுக்கிறீங்கட்டு நான் வெளியே வந்துட்டேன். After a few months they called me back, no, Prashant called me and said you have to act. I said என்ன நீ தான் வேணான்ட்டியே, அப்புறம் நான் வரல போனேன். இல்ல நான் நீங்க தயவு செஞ்சேன்னு கூப்பிட்டாங்க. அது மாதிரி each film is an experience, each character is an experience. நான் என்ன நினைச்சேன், நான் அப்படி எல்லாரும் அதை பார்ப்பாங்க நான் நினைச்சேன், அவங்க நினைச்சாங்களா இப்படி உலகம் பூரா எல்லாரும் பார்ப்பாங்க பாராட்டுவாங்கன்னு. இன்னும் நான் இது வந்து எக்ஸாஜரேஷனுக்கு சொல்லல. நான் ஒரு தமிழ் படம் நடிக்க போயிருந்தேன், எங்க தெரியுங்களா, எனிமின்னு ஒரு படம். அது வந்து இதுல சிங்கப்பூர்ல எடுத்தாங்க. ஏன்னு சொல்றேன், அது வந்து சிங்கப்பூர்ல நடக்க கதை. எங்க சிங்கப்பூரா துபாயா மறந்து போச்சு, எங்கேயோ எடுத்தாங்க, கோவிட் டைம்ல எடுத்தாங்க. ஆனந்த் சங்கர் த டைரக்டர் and all of us were there, but all the people came and spoke to me. அங்க இருந்தவங்க எல்லாரும் வந்து அன்னைக்கு வந்தவங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆஃப் பாகிஸ்தானி ஆரிஜின். இந்தியன்ஸ் கிடைக்கல அவங்களுக்கு, இந்த கிரௌடுக்கெல்லாம் இந்தியன்ஸ் கிடைக்கல, அதனால பாகிஸ்தானி ஆடியன்ஸ். ஓகேங்களா, அந்த ஷூட்டிங்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் பாகிஸ்தானி. எல்லாரும் வந்து என்கிட்ட தான் பேசினாங்க. See, that's what KGF did. இப்போ கேஜிஎஃப் நம்ம சொல்லும்போது உங்களுக்கு ரோலே இல்லாம போயிட்டு ஒரு மாசான ஒரு கேரக்டர் பண்ணிட்டு வந்து எங்களுக்காக அந்த ஒரு டயலாக் சொல்ல முடியுமா மேம்? எல்லார் மனசுலயும் அப்படியே, அதாவது இப்போ மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாசான ரீல்ஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களோட டயலாக் தான் ஃபர்ஸ்ட் வரும். உட்காந்துருக்காங்கன்னு அப்படிலாம் நினைக்கவே இல்லையா? அவர் வந்து அவர் பேர் சொல்லக்கூடாது, ஒரு நடிகர் மாதிரி நடிகன்னு சொன்னாங்க எனக்கு. ஆக்சுவலி ஒரு நியூஸ் ஆங்கரை ரெஃபரன்ஸா கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு நடிகர் நடிச்சா நல்லா இருக்கும், அவரு காட்டுற திமிர் நீங்க காட்டுங்கன்னு 2 பேரும் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ஓகேங்களா, எங்களுக்கு ஆனா அது மேல் வேண்டாம் ஃபீமேல் வேணும்னு உங்களை கூப்பிட்டோம்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சதை பண்ணேன். அது இப்படி எல்லாம் யாரும் எதிர்பார்த்தாங்க மேம்? எங்களுக்காக அந்த ஒரு டயலாக் மேம். அப்போ உங்க ஹீரோ இப்ப தோத்து போயிட்டாரா? அப்படியே பிஜிஎம் போட்டுடலாமா மேம்? இதுல அக்கா இந்த கன்னடால சொன்னாரு அவரு, இஷ்டம் துராக்கார பேரு யாருக்கும் இல்லக்கா அப்படின்னாரு. அதாவது இந்த அளவுக்கு திமிரு வேற யாருனாலையும் காட்ட முடியாதுன்னாரு. இது காம்ப்ளிமெண்டா திட்டுறியான்னு கேட்டேன். இட் இஸ் a compliment, is it? I don't know. I asked him, I said, ஐயோ ஏனப்பா பைத்தா இருக்கீங்க, என்ன புகழ்றியா இல்ல திட்டுறியான்னு கேட்டேன். சிரிச்சுட்டு போயிட்டான். என்ன நினைச்சாலும். இதுல ஒரு கியூரியாசிட்டியில கேக்குறேன், KGF 3யோட ஏதாச்சும் அப்டேட் இருக்கா? ஷூட் போய்கிட்டு இருக்கா? என்ன அப்டேட்? When we did 1, I didn't know we were going to do 2. Okay, but they knew. That is Yash and Prashant knew. When we did 2, 3 பண்ண போறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. 2 எல்லாம் பண்ணியாச்சு, நடிச்சு முடிச்சாச்சு. கோவிட் டைம்ல தான் நடிச்சோம், நடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பேமெண்ட்லாம் வாங்கியாச்சு, அது சொல்லணும் இல்லையா, டப்பிங்லாம் பேசியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அந்த ஃபில்ம் வாஸ் கெட்டிங் ரெடி, நான் ரிலீஸ் ஆயிருக்கல, 22ல தானே ரிலீஸ் ஆச்சு. ஒரு நாளைக்கு மறுபடியும் பிரசாந்த் ஃபோன் பண்ணாரு, இன்னொரு நாள் டேட் வந்து என்னத்துக்கு என்ன மறுபடியும் ரீஷூட் பண்றதுக்கா வரல, நான் ஏற்கனவே கொடுத்த டார்ச்சர் போதும், நான் வரலன்னு சொல்லிட்டேன். ரீஷூட் வாங்க. எதனால இத சொல்றேன்னா, the what you see in KGF 2, KGF 1 we shot in a college. In 2 அவங்க வந்து அது they had that beautiful set. அந்த செட் இருக்குல்ல, அந்த லைப்ரரி செட் வந்து அவ்வளவு அழகா பண்ணிருந்தாங்க. நிறைய கிட்டத்தட்ட 1 மாசம் நினைக்கிறேன். ஒரு அந்த பழைய இங்கிலீஷ் லைப்ரரி எல்லாம் அப்படிதான் இருக்கும். அவ்வளோ உயரத்துக்கு புக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, ஏணி எல்லாம் இருக்கும், அதுல ஏறி படிக்கணும். இதெல்லாம் உங்க I'm sure in Chennai also there must be some such library. அந்த மாதிரி ஒரு லைப்ரரி செட் எல்லாம் போட்டிருந்தாங்க. எதுக்கு இதை சொல்றேன் நான், இந்த கதை பேக்ரவுண்ட் கதை எதுக்கு சொல்றேன்னா, அந்த மாதிரி அந்த செட்டை தான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்களே, மறுபடியும் போட போறீங்களான்னு கேட்டேன். ஏன்னா அதுக்கு செலவும் அவ்வளவு ஆகும்ல. ஆமான்னாரு. சரி போங்க, நீங்க போட்டீங்கன்னா நான் வரேன்னு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அந்த செட்டை மறுபடியும் எரெக்ட் பண்ணி ஒரு ஃபுல் டே ஷூட்டிங் பண்ணோம். அப்பதான் தெரிஞ்சிச்சு இது அடுத்த கதைன்னு. ஓ, அது வரைக்கும் தேர்ட் பார்ட்டி தெரியாதா மேம்?
அடுத்த கதைன்னு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன், நான் நிறைய பேசியிருக்கேன். என்ன ஆகும் ராக்கி பாய்க்குன்னுலாம் எனக்கு தெரியும் பார்ட் 3ல. பட் தேர் வாஸ் அ பார்ட் 3. அட்லீஸ்ட் ஐ ஷாட். உங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடியல, ஏதோ பண்ணாங்க. நான் என்ன நினைச்சேன், நீங்க வந்து நான் திட்ட வேற திட்டினேன். சும்மா சைனீஸ் பாஸ்போர்ட் கொடுங்க, சைனீஸ் விசா, லொட்டு விசா, லொஸ்கு விசான்னு எல்லாம் இங்கேயே முடிச்சிட்டீங்களே, ஷூட்டிங் வாங்க எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகலான்னு சொன்னேன். கடைசியில அவங்க ஒண்ணும் பண்ணல. ஆமாமா, இந்த படம் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எங்க பாஸ்போர்ட் எல்லாம் கேட்டாங்க. விசா கிசா போட்டு கூட்டு போக வர்றாங்க, பார்த்தா இவங்க படம் ரிலீஸ் பண்றதுக்கு எங்க பாஸ்போர்ட் வேணுமா, நடிகர்களோட பாஸ்போர்ட். But thank you so much for that update. இப்போ யஷ் சார் பத்தி பேசும்போது you told he is a very dear brother of yours. அதே மாதிரி இப்போ கன்னடா இண்டஸ்ட்ரியில நம்ம யஷ் சார் பத்தி பேசும்போது புனீத் சார் பத்தி பேசாம இருக்க முடியாது. So how was your connection with புனீத் சார்? அப்பு வந்து அப்பு was the same age as me. So in many ways we were friends. நான் அப்பு கூட நடிச்சிருக்கேன், but we were friends. நான் என் வயசு அவருக்கு, அதனால we were friends. ஸோ நிறைய வந்து நக்கல் கிண்டல் சிரிக்கிறது, இந்த விளையாட்டுத்தனமா பேச, இதெல்லாம் எங்க ஏஜுக்கு ஏத்த மாதிரி நிறைய அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் தான் அப்பு கூட. நடிச்சது வந்து ஆக்சுவலி யார் தெரியுமா அந்த படம் டைரக்ட் பண்ணாங்க அப்புக்கு? சமுத்திரக்கனி அவர் டைரக்ட் பண்ண படம் அது. அப்போட நான் நடிச்ச படம், நான் அதுல வில்லன். அப்போ வந்து எந்த தமிழ் படம்னு எனக்கு மறந்து போச்சு பேரு. தமிழ் படத்தை வந்து எடுத்தார். அப்பு வாஸ் வெரி வெரி டியர் அண்ட் வி கோ பேக் அ லாங் வே. நான் வந்து சிவண்ணா கூடயும் நடிச்சிருக்கேன், அவருடைய அண்ணா. And Avinash வந்து Shivana is like a brother to him. They have been friends for now 40 years. So we go back a long way. It's a very close family bonding. Appu was one of the most beautiful human beings more than anything else. ஏன்னா சின்ன வயசுலயே வந்து அவரு பெரிய ஸ்டார். அப்போவே நாங்கெல்லாம் குழந்தைங்களா இருக்கும்போதே அவர் ஒரு சைல்ட் ஸ்டார். அண்ட் அப்கோர்ஸ் அப்பு வந்து என்னாச்சு, அப்புன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் கன்னடால. அவருக்கு ஒரு வில்லன் கேரக்டர் வேண்டி இருந்தது அவங்களுக்கு. பூரி ஜெகன் வாஸ் தி டைரக்டர். அவங்களுக்கு ஒரு வில்லன் கேரக்டர் வேண்டி இருந்தது. தே சஜஸ்டட் தட் ராஜ்குமார் டிஸ் இட். டாக்டர் ராஜ்குமார் இஸ் ஃபாதர். அவர் நடிக்கணும்னு அவர் பூரி ஜெகன் இது பண்ணிருப்பாரு. ஸோ ராஜ்குமார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரு வந்து இல்ல அவினாஷ் நடிக்கட்டும் சொன்னாங்க. ஸோ ஹீ கால்ட் அவினாஷ் அண்ட் ஹி செட், இந்த மாதிரி நான் நடிக்கணும்னு சொல்றாங்க, ஆனா நீங்க நடிச்சா அந்த போலீஸ் வேஷம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. ஸோ தட்ஸ் ஹவ் அவினாஷ் ஆக்டட் இன் தட் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஆஃப் அப்பு. ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி க்ளோஸ் பாண்டிங். இது வந்து நான் அந்த அப்புக்கு இது மாதிரி ஆகும்போது ஒரு சுமார் 10:30 மணின்னு நினைக்கிறேன் காலையில, நான் வந்து இந்த படம் நடிக்க வந்திருந்தேன் சென்னைக்கு. ஆர்யாவோட படம், என்ன படம் பேர் மறந்து போச்சு எனக்கு. ஆர்மி ஆபீசர், கேப்டன். The name of the film is கேப்டன் சக்தி was the director. ஸோ அந்த கேப்டன் நடிக்க வந்திருந்தேன். அன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங், ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல. தென் ஐ கால்ட் சக்தி. ஐ செட் somebody so dear is gone, என்னால் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அன்னைக்கு. ஆர்யாவுக்கும் அப்புவை தெரியும், ஏன்னா ஆர்யாவுடைய வைஃப் அவங்க வந்து அப்புவோட யுவரத்னால நடிச்சாங்க, அதனால அவருக்குமே தெரியும். ஸோ ஐ டோல்ட் him, I said I'll go home Jamie, I'll come back and act அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுதான். It's not easy to recall or to describe. யார் எதிர்பார்த்தாங்க? நம்ம சிவராஜ் சார் பத்தி பேசலாம் மேம். ஜெயிலர்ல ஒரு மாசான ஒரு என்ட்ரி கொடுத்தாருல மேம், ஒரு மாஸ் என்ட்ரி. அங்க கன்னடால எவ்வளவு பெரிய ஸ்டார்னு நமக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் தான் அவர் அதிசயம், எங்களுக்கு இல்ல. நாங்க அவர் பேரே ஹேட்ரிக் ஹீரோ, 100 படத்துக்கு மேல ஹீரோவா நடிச்சிட்டாரு. சோ எங்களுக்கு எதுவுமே அதிசயம் கிடையாது. எங்களுக்கு வந்து அவர் இந்த மாதிரியான, நீங்க ஜெயிலர்ல சொல்றது வந்து ஓம்னு ஒரு படம் எப்போ தெரியுங்களா, 92லயோ 93லயோ வந்துருச்சு. அதுலயே அந்த மாஸ் என்ட்ரி நட அதெல்லாம் அப்பவே வந்துருச்சு. உபேந்திரா தான் டைரக்டர் அந்த படத்துக்கு, அப்பவே வந்துருச்சு. சோ எங்களுக்கு வந்து அது அதிசயம் இல்ல, உங்களுக்கு எல்லாம் தான் அதிசயம். நான் கூட நிறைய நடிச்சிருக்கேன். எனக்கு வந்து சிவனா நடிப்போ, சிவனாவுடைய இன்வால்வ்மெண்ட்டோ இல்ல அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸோ, அதெல்லாம் சொல்றதுக்கே இல்லை. அது நீங்க உங்களுக்கு எல்லாம் தான் அதிசயம், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். And he is again a very very good hearted person. அது சொல்லணும்னு தான். சிவனா மாதிரி, அதுவும் அவினாஷ் and சிவனா go back a very long way. எங்களுக்கு they are all family for us.
அடுத்து ஒரு ஒரு குட்டியான ஒரு அப்டேட் கூட கேட்குறேன். கைதி பத்தி நம்ம பேசினோம் இல்லையா? லோகேஷ் சாரோடது. அதுக்கப்புறம் விக்ரம் ரிலீஸ் ஆச்சு, லியோ ரிலீஸ் ஆச்சு, இப்ப கூலி ரிலீஸ் ஆச்சு. கைதி 2க்காக தான் எல்லாருமே வெயிட்டிங் அண்ட் ப்ராசஸ்ல இருக்குன்னு சொல்லப்படுது. என்ன அப்டேட் மேம்? எனக்கு லோகேஷ் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணல. நான் லோகேஷ உங்க மூலமாக கேட்டுறேன், என்னப்பா ஏதாவது எடுக்கிறீங்களா, எங்களுக்கெல்லாம் வேஷம் கொடுப்பீங்களான்னு நான் கேட்டுறேன். அவரை நேரடியா இதுல என்ன ஓகே, அப்ப இது உங்க வரைக்கும் மூலமாக கேட்கணும். ஐ டோன்ட் நோ, he has not called me and I'm surprised கூடிய that he சீக்கிரம் not called me also. கோவம் வருது, பட் காமிக்க முடியல. பட் கூடிய சீக்கிரமா மேம். ஏன்னா கைதி 2 இஸ் ப்ராசஸ்ல இருக்கு. பட் அதனால கூடிய சீக்கிரமா உங்களோட ரோலும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். KGF 3 அண்ட் கைதி 2. நான் கூட தான் I'm also expecting. லோகேஷ் வேற ஸோ இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி யுவர் கான்வர்சேஷன் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் மேம். ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. பேசுறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க சிரிப்பு மெயினா, எதை பேசும்போது சிரிச்சுக்கிட்டே பேசுறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.